தெளிவு குருவின் திருமேனி காண்கள் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்திக்கல் தானே ஐந்தகத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் விரை கூறும் ஏற்றுடை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை பொந்தியில் வைத்தனை ஒற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று அம்மையார் நமக்கு மகாபாரதத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளார்ந்த கருத்துக்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க. அது மகாபாரதத்தை கொஞ்சம் படித்தவங்களுக்கு அந்த கதை வரலாறு முடிஞ்சிருக்கும். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு தெரியல. அதில் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனாக இருக்கிற பரம்பொருளாக இருக்கிற கிருஷ்ணரையே சகாதேவன் கட்டுப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவர் எதனால கட்டுப்பட்டாருன்றது அன்பால அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்க அனைவருமே இறைவனை கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அதே மாதிரி இறைவனை இப்ப நம்ம சிவ வழிபாடு பண்றவங்களுக்கு தெரியும், சிவபெருமானை யாராலையும் போய் அடையவே முடியாது. நாமெல்லாம் நினைச்சு அடைய முடியாது. அதாவது பல வழிகள் இருக்கு. நம்ம இறைவன் அடையிறதுக்குன்றது இறைவன் ஒரு கடல். அதுல கலக்கிற அனைத்துமே நதிகள் சக்தி. அதாவது நம்ம பார்த்துருக்கோம், நதிகளுடைய அனைத்துமே பெண்கள் பேராகும். கங்கை, யமுனை, சரஸ்வதி, சிந்து, காவேரி, பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது நதிகள் அனைத்துமே பெண்கள் பேராகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதிகள் அனைத்துமே சக்தி. அப்ப சக்தி சிவத்தோடு போய் கலக்கிறது. அப்ப நாம அங்க போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பித்ரு தர்மம் செய்யறது, அந்த காரியம் செய்யறாங்க, கடவுளை செய்வாங்க, நதிகளே செய்வாங்க. இது அனைத்துமே சிவத்துல போய் கலக்கிறது அப்படிங்கிறது. அப்ப ஒரு உயிருடைய நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிவத்துல போய் கலக்கிறது. நம்ம பிறந்தோம், வளர்த்தோம், இறந்தோம் அப்படிங்கிறது இல்லாம உயிரின் நோக்கம் அனைத்துமே இறைவனோட சிவத்தோட கலக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கும். காந்தார பஞ்சமம் ஆதிகாரம். திருச்சிற்றம்பலம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோ கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் புண்ணிய போகிலவை ஒன்றும் இல்லையா பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கன் பாட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்குகிறான் என்று வினவுவோமல்லோ அடுக்ககே கிடக்கினும் மருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நீர் அருங்கலம் விரதிகளால் அந்தன கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழும் நீர் மூடி தங்களு மாணிக்கவாசது குரு சீடர் அப்படின்ற உறவு. அப்ப இறைவன் நம்ம அடிமை, நாம அடிமையா இறைவனுக்கு நம்ம அடிமைன்ற ஒரு எண்ணத்தை நம்ம ஏற்கும் போது சிவகரியை நிச்சயமாக இறைவன் நமக்கு தந்தருவான் என்று வாய்ப்பு கொடுத்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.